துளசி மரணத்தின் கடவுளான யமதர்மனின் மகள் ஆவார். அவர் தன் இளம் வயதில் விஷ்ணுவின் தீவிர பக்தியாக இருந்தார். அவர் தினமும் கங்கை நதிக்கரையில் உள்ள விஷ்ணுவின் கோவிலுக்கு சென்று நதியில் நீராடிவிட்டு விஷ்ணுவை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு தினமும் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் கங்கையின் மறுகரையில் விநாயகர் தியானத்தில் அமர்ந்து இருப்பதைக் கண்டு மயங்கிய துளசி அவர் மேல் காதலில் விழுந்து தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத பிள்ளையார் அமைதியாக துளசியின் காதலுக்கும் திருமணம் பற்றிய வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவித்தார். துளசி சாபமிட்டார். அதுவரை பொறுமை காத்த பிள்ளையார் துளசியின் சாபத்தால் கோபமுற்றார். எனவே வருங்காலத்தில் நீ ஒரு அசுரனைத்தான் திருமணம் செய்து கொள்வாய் என்று துளசிக்கு சாபமிட்டார். அதன்படி துளசி அரக்கர்களின் மன்னனான ஜலந்தரனையே மணக்க நேரிட்டார்.